எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா உலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மொறுமொறுப்பான முறுக்கு செய்ய மாவு கஷ்டப்பட்டு அரைக்க தேவையில்லைங்க. இட்லி மாவு, தோசை மாவு இருந்தால் போதும், உடனே செஞ்சிடலாம். இன்றைக்கி தோசை மாவு தான் நான் ஒரு 1½ கப்பு, ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 1½ கிண்ணம் எடுத்திருக்கேன். மாவு ஆட்டின உடனே நம்ம செஞ்சிடணும், புளிக்க வைக்கக்கூடாது மாவு. ஒரு 2½ ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிடலாம் மிக்ஸி ஜாரில். அரைபடுறதுக்காக கூட கொஞ்சம் கம்பு மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சின்ன ஜாரில் பெரிய ஜாரில் அரைக்காது இல்லையா, அதனால் ஒரு 2½ ஸ்பூன் கம்பு மாவு வீட்டிலையே வறுத்து அரைச்ச மாவுங்க. நல்லா நைஸாக பவுடராக அரைச்சாச்சு. இந்த மாவை தோசை மாவு கூட சேர்த்துக்கிடலாம். ஃபுல்லாக மாவு சேர்த்தாச்சு. இப்போது ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். கருப்பு எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன். தனி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி சேர்த்து அரைச்சது. உப்பு கொஞ்சம். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். நல்லா பிணைஞ்சிக்கிறலாம். நெய் கொஞ்சம் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இன்னும் கொஞ்சம் இலக்கணமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறலாம். ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க கம்பு மாவு. நீங்கள் ராகி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கிறலாம். நான் கம்பு மாவு சேர்த்து இன்றைக்கி செய்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அரிசி மாவில் தனியாக தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி இட்லி தோசை மாவில் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு. தோசை மாவில் செஞ்சனால அந்த வெந்தயமெல்லாம் கொஞ்சம் தோசை கொஞ்சம் அதிகமாக தானே சேர்ப்போம், அதனால் கொஞ்சம் கசப்பு தன்மை அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இட்லி மாவுலலாம் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, இன்னும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு தெரியல, நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிறலாங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் புளிய முடியாது, தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும் முறுக்கு. இந்த பக்குவத்தில் பிணைஞ்சாலே போதும். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஆரோக்கியமான முறுக்கு இன்றைக்கி செஞ்சுருக்கோம், பாரம்பரியமான உணவு சேர்த்து. இப்போ ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம உலக்கில் எண்ணெய் நெய் இது ஏதோ ஒன்று தடவிக்கிடலாங்க. முறுக்கு எடுத்தாச்சு. நான் நெய் லேசாக தடவிக்கிடலாம். அந்த புளியும் போது மாவு ஒட்டாமல் நல்லா வரும், அதுக்காண்டி தான் அந்த உலக்கில் தடவுறது. நல்லா இந்த அச்சுலேயும் தடவிக்கிடலாங்க. நல்லா உலக்கில் டைட்டாக அடைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து வச்சிடலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பக்கம் இருந்தாலே போதும். எண்ணெயும் அதிகமாக இழுக்கவே இல்லை. முறுக்கு ஒரு 10 முறுக்கு கணக்கு வந்துச்சுங்க. இப்போ உலக்கு ஃபுல்லாக நம்ம அடைச்சிக்கிடலாம் மாவு வச்சு. இந்த உலக்கு ஃபுல்லாக வச்சு இன்னும் கொஞ்சம் மாவு பாக்கி இருந்துச்சு. இது ஃபுல்லாக புழிஞ்சிட்டு அப்புறம் 2வது எடுத்து வச்சுக்கிடலாம். போதும், இந்தளவு நம்ம மூடி வச்சிடலாங்க. இன்னும் பாக்கி மிச்ச மாவு இருக்குது, அது 2வது ரவுண்டு போட்டுக்கிடலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் கூட கம்மியாக தான் நான் ஊற்றினேன். கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சிம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டாச்சுங்க. அது காயட்டும். நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கிடலாம். பாருங்கள், அப்படியே நல்லா நெல்லுன்னு நம்ம அப்படியே புளியும் போதேவும் நல்லா சாஃப்டாக இறங்குது, உடையாமல். பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. இது தட்டுலேயும் புழிஞ்சு பார்க்கலாம் பாருங்கள். நிறைய முறுக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி தட்டுலையெல்லாம் புழிஞ்சு வச்சு டக்குன்னு எடுத்து போட்டுக்கிடலாம். நான் ஒரு முறுக்காக தானே போடணும், உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி தட்டில் புழிஞ்சேன். அந்த அரிகரண்டிலேயும் நான் ஒன்று ஒன்றா புழிஞ்சு போட்டேங்க. நாங்கள் அரிகரண்டின்னு சொல்லுவோம், ஒரு சிலர் ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். இந்த மாதிரி நிறைய தட்டில் புழிஞ்சு வச்சு எடுத்து டக்குன்னு போட்டுக்கிடலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை சேர்க்கணும். பாருங்கள், போட்டாச்சு. நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி பொங்கி வருது பார்த்திங்களா, நுரையாகவும். அது எல்லாமே நல்லா அடங்கினதுக்கப்புறமா தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். டக்குன்னு நம்ம முறுக்கு எடுத்துடக்கூடாது. வெந்து வேகாமல் இருந்தால் அது சாப்பிட நல்லா இருக்காது, வதக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே மாற்றி போடுறதுக்கு, முறுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா தோதாக இருக்கும். கருப்புளுந்து, வெந்தயம், பச்சரிசி, புழுங்கரிசி, கம்பு மாவு
எல்லாம் சேர்க்கும்போது முறுக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சுங்க. அருமையாக ஆரோக்கியமான முறுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக தோசை மாவு வச்சு ட்ரை பண்ணேன். நல்லா வந்துச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது முறுக்கு பார்க்கும்போதேவும். நம்ம கருப்புளுந்து, கம்பு மாவு எல்லாம் சேர்க்கறனால, வெந்தயம் எல்லாம் சேர்க்கறனால முறுக்கு கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். கருகிருச்சுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ 2வது போட்டாச்சு. ஃபஸ்ட்டு முறுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முறுக்கு வெந்து வேகாமல் எடுத்திங்கன்னா அது நல்லா இருக்காது. கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம புழிஞ்சு எடுக்கலாம் பாருங்கள். புழியறதுக்கு நல்லா வந்திருக்கு அப்படியேவும். ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் நம்ம புழிய முடியாது. தோசை மாவு, இட்லி மாவுலேயும் செய்யலாமா அப்படின்னு ஆச்சரியமாக தாங்க இருக்கும். ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நானே ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி அருமையாக வந்துருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு மாவுக்கு டைம் இல்லாதவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி மாவு, தோசையை வச்சு உடனே செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, முள்ளு முறுக்குன்னு சொல்லுவோம். அந்த அச்சில் ஒரு 3 முறுக்கு போட்டு எடுத்துக்கிறலாங்க. இதுலேயும் புழிஞ்சு பார்க்கலாமேன்னு தான் உங்கள்கிட்ட காமிக்கணுமேன்னு. பாருங்கள், டிசைனாக போட்டாச்சு. இதையுமே நம்ம சேர்த்துக்கிடலாம். இது ஒரு 3 முறுக்குங்க. அந்த அச்சில் ஒரு 7 முறுக்கு, மொத்தம் 10 முறுக்கு. பாக்கி கொஞ்சமாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட்டாக அந்த மாவில் ஒரு ரிங் முறுக்கு மாதிரிக்கு ஒரு 3 முறுக்கு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரிங் முறுக்கு அது செஞ்சேன். ரேஷன் பச்சரிசி, புழுங்கரிசி, கம்பு மாவில் மொறுமொறுப்பான முறுக்கு. இந்த மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கண்ணம்மாஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.